சகோதரன். முதல் காரியமாக அவன் தன் சகோதரன் சீமோன் பேதுருவை போய் பார்த்தான். நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று கூறினான். பிறகு அந்திரேயா சீமோனை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தான். இயேசு சீமோனை பார்த்து, நீ யோவானுடைய குமாரனான சீமோன், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல தீர்மானித்தார். இயேசு பிலிப்புவை கண்டு, என்னை தொடர்ந்து வா என்றார். பிலிப்பு அந்திரேயா பேதுரு ஆகியோரின் ஊரான பெத்சாய்தாவை சேர்ந்தவன். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து, மோசே எழுதியிருக்கிற சட்டங்களை எண்ணிப்பார். மோசே வரப்போகிற ஒரு மனிதரை பற்றி எழுதினார். தீர்க்கதரிசிகளும் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் அவரை தெரிந்து கொண்டோம். அவர் பெயர் இயேசு. யோசேப்பின் குமாரன், நாசரேத்திலிருந்து வருகிறார். ஆனால் நாத்தான்வேல் பிலிப்புவிடம், நாசரேத்தா? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வர இயலுமா என கேட்டான். வந்து பார் என்று பதிலுரைத்தான் பிலிப்பு. நாத்தான்வேல் தன்னிடம் வந்து கொண்டிருப்பதை இயேசு பார்த்தார். இதோ வந்து கொண்டிருக்கிற இவன் உண்மையாகவே தேவனின் மக்களில் ஒருவன். இவனிடம் எந்த தவறும் இல்லை என்று இயேசு கூறினார். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும் என நாத்தான்வேல் கேட்டான். பிலிப்பு என்னை பற்றி உனக்கு கூறும் முன்பே, நீ அத்திமரத்தின் கீழே நிற்கும் போதே உன்னை பார்த்தேன் என்று இயேசு சொன்னார். பிறகு இயேசுவிடம், ஆண்டவரே, நீங்கள்தான் தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று நாத்தான்வேல் கூறினான். நான் உன்னை அத்திமரத்தின் அடியில் பார்த்ததாக ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதனால் என் மீது நீ நம்பிக்கை வைத்தாய். ஆனால் அதைவிட மேலும் சிறந்தவைகளை காண்பாய் என்று இயேசு கூறினார். அவர் மேலும், நான் மெய்யாகவே உங்களுக்கு கூறுகிறேன், பரலோக வாசல் திறந்திருப்பதையும் மனித குமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் மேலே செல்வதையும் கீழே இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார்.